பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 57ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். எனக்கு ஆண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. எதை கண்டு பயப்படுறீங்க? எந்த சூழ்நிலையை நினைத்து கலங்குறீங்க? எதை நினைத்து தேவ சமூகத்தில் ஒரு பயத்தோடு நிற்கிறீங்க? நீங்கள் கடந்து போகிற பாதையில், நீங்கள் நிற்கிற சூழ்நிலைமையில் ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பயமா? இல்லை ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்று ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த தேவ மனிதர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகினீர். அணுகி என்ன சொன்னார் அப்படின்னா, பயப்படாதே என்றீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அதுதான் சொல்றாரு, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ எந்த சூழ்நிலைமையிலிருந்து நீ என்னை கூப்பிட்டாலும் நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உன்னை பார்த்துக்குவேன். நீ என்ன சூழ்நிலையில் நின்னாலும் சரி, மனிதர்கள் உன்னை பார்க்கட்டையும் பரவாயில்ல, நான் உன்னை பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கூப்பிடுறீங்க? இல்லை நான் பின்மாறி போன நிலைமையிலிருந்து கூப்பிடுறேன், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்ட என் ஆண்டவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பாரா அப்படின்னா, நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார். நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார். நீங்க என்ன சூழ்நிலையுமே இருந்தாலும் சரி, இதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் இந்த அதிகாரத்தை முழுக்க நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போராட்டத்தின் மத்தியில் நின்று அந்த தேவ மனிதர் கதறுகிற ஒரு கதறலை தான் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதுக்கு பயப்படாதேன்னு சொன்னாரு. இன்றைக்கு நீங்களும் கூப்பிடுறீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. நீங்க எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்க பயப்படுகிற காரியம் உங்க வாழ்க்கையில வராதுங்க. எதை குறித்து பயப்படுறீங்க? சில வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி என்ன ஆகுமோன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? அல்லது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயப்படுறீங்களா? இது என்ன காரியம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போகும், என்ன ஆகுங்கிற தெரியாத ஒரு நிலைமையில நிக்கிறேன்னு நினைச்சு அதை குறித்து நீங்க பயப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? எதிர்காலத்தை குறித்த பயங்களா? இல்லை என்ன ஆக போகுது, என்ன செய்ய போறோம், என்ன காரியங்கள்னு தெரியல, ஒரு வருமானம் சரியா இல்லை, இனி வர்ற நாட்கள் எல்லா விலைவாசிகளும் ஏறிக்கொண்டு இருக்கு, என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்னு சொல்லி ஒரு பயப்படுகிற நிலைமையில இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். பயப்படாதீங்க, வேணா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அவருடைய உள்ளங்கைக்குள்ள நிற்கிறவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அவர் உள்ளங்கைக்குள்ள வச்சு உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. என் பிள்ளை என்ன பண்ணுது, என் பிள்ளை எப்படி நிற்கிறாங்க, வேதனையில் நிற்கிறாங்களா, கண்ணீரில் நிற்கிறாங்களா, கவலையில் நிற்கிறாங்களா, பயத்தில் நிற்கிறாங்களா, எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அதனால பயப்படாதீங்க. எத்தனை மனிதர்கள் விரோதமாக எழும்புறாங்க, மனிதர்கள் எழும்பி சில காரியங்களை பண்ணுறாங்க, சிலதெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த மாதிரி நடந்துருமோ, அந்த மாதிரி செஞ்சிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்ற சில பயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படவே வேண்டாம். எல்லாமே தேவன் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி அழகாக உங்களை நடத்தி, உங்களை என்ன பண்ணணுமோ, உங்களை அழைத்ததினுடைய நோக்கத்தை, உங்களை உருவாக்கினதினுடைய நோக்கத்தை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா நீங்கள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக தான் இருக்கு. கர்த்தரை மீறி இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஆண்டவரே நான் பயப்பட போவது கிடையாது. இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் பயப்பட போறது கிடையாது. இன்னைக்கு நீங்க கூப்பிடுற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதேங்கிறாரு. அப்பாவை பார்த்து சொல்ல போறீங்க, அப்பா நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட போறது கிடையாது, நான் பயப்பட மாட்டேன் இனிமேல், ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்க கரம் என்னோடு கூட இருக்கு. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, நான் இனி பயப்பட மாட்டேன். பயப்படுகிற சூழ்நிலை என் வாழ்க்கையில வருது, நான் போகிற பாதையில இருக்கு, ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன், என்னுடைய பரம தகப்பன் என்னோடு கூட இருக்கிறீங்க. அதனால இனி நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லலாமா?
அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று சொன்னீரே அந்த தேவ மனிதருக்கு, இன்னைக்கு எங்களையும் பார்த்து சொல்றீங்கப்பா பயப்படாதே அப்படின்னு. ஆண்டவரை, என்ன பயம் எங்களுக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும் நீக்கி பயத்துக்கு நீங்களாக்கி எங்களை மீட்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரை, எங்கள் பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் கிருபையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உங்க கரத்துல என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.